ஆமேன். இன்றைய வாக்குத்தத்தம், இன்றைய நாளிலும் கர்த்தரும் என் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் இன்றைய நாளிலும் 7ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்குள்ளே கடந்து வருகிறது. இன்றைய நாளிலும் வேத தியானத்தை எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 23வது அதிகாரம் 6வது வசனம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு உள்ளங்களே, கர்த்தருக்குள் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் இந்த நாட்களிலே நம்மை தொடர வேண்டும், கர்த்தருடைய வீட்டிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நம்முடைய ஆத்துமா இன்றைக்கு வாஞ்சிக்குமா இருந்தால் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், கர்த்தரை நம்முடைய மேய்ப்பராக இந்த நாட்களிலே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே வார்த்தையிலே 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சியடையேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மேய்ப்பராய் இருப்பார் என்றால், நம்முடைய குடும்பத்தில் ஒரு மேய்ப்பராய் இருப்பார் என்றால், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு மேய்ப்பராய் இருப்பாராய் இருந்தால், அப்படியானால் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே முடிவிலே நம்முடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இந்த நாட்களே இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் இந்த நாட்களே ஒரு ரகசியமாக இந்த நாட்களே இருக்கிறது. எனக்கு அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைய நாளிலும் இந்த சங்கீதம் 23வது அதிகாரம் 6வது வசனத்தை கேட்கிற பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்தான் நம்முடைய மீட்பர், அவர்தான் நம்முடைய மேய்ப்பர். இந்த நாட்களிலே அவர்தான் இந்த நாட்களிலே நம்மை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே இந்த நாட்களை கொண்டு விடுகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புல்லுள்ள இடங்கள் என்றால் என்ன, அமர்ந்த தண்ணீர் அண்டை என்றால் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை ஒரு செழிப்பான இடத்திலே வைக்கக்கூடியவர் என்றால் ஒரே ஒரு கடவுள்தான், அவர்தான் ஜீவனுள்ள தேவனாகிய இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு ஒவ்வொரு சகோதரிகள், ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான தாட்சிகளும் இந்த நாட்களிலே வராதபடி அவர்கள் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் அவர் செழிப்பாக இந்த நாட்களிலே அவர்களை நடத்துவது மட்டுமல்ல, அவர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறது மட்டுமல்ல, நம்மை நீதியின் பாதையிலே இந்த நாட்களை நடத்துகிற தேவனாய் இந்த நாட்களே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், மரண இருளுகள் சூழ்ந்து கொள்ளும். மரண இருள் என்றால் என்ன இன்றைக்கு பார்ப்போமா இருந்தால், நோய், கடன் பிரச்சனைகள், இப்படியாக அநேக மரண இருள்கள், மற்றவர்களால் வருகிற நெருக்கங்கள், நிந்தைகள், உபத்திரவங்கள் எல்லாம் இந்த நாட்களில் ஒரு மரண இருளாகத்தான் இந்த நாட்களில் இருக்கிறது. சில வேளைகளிலே பாருங்கள், மற்றவர்கள் வந்து நம்முடைய இருதயத்தை இந்த நாட்களிலே உடைத்து ஏதாவது ஒரு வார்த்தையை பேசிவிட்டு இந்த நாட்களிலே போய்விடுவார்கள். யாரிடத்திலே நாங்கள் போவோம்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த உடைந்த இருதயம், அந்த உடைந்த உள்ளம் ஒட்டப்பட வேண்டுமா இருந்தால் கர்த்தருடைய ஆவியானவர் தான் இந்த நாட்களிலே தேவையாக இந்த நாட்களிலே இருக்கிறது. அதைத்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்படியானால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கிற நாங்கள் இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களிலே ஜீவனுள்ள நாட்களையும் இங்கே நன்மையையும் கிருபையும் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வர வேண்டுமா இருந்தால், அதை வரும்படியாக அந்த நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால், முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். அவர் நம்முடைய மேய்ப்பராக இந்த நாட்களிலே இருக்கிற வேளையிலே தான் நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே நம்முடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையின் கிருபையும் நம்மை தொடர்கிறது மட்டுமல்ல, அவருடைய வீட்டிலே நாங்கள் இந்த நாட்களிலே நிலைத்திருக்கும்படியாக வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய வீடு என்றால் அவருடைய சமூகம், அவர் வாசம் செய்கிற இடத்திலே நாங்கள் நிலைத்திருக்கும்படியாக தேவன் இந்த கிருபையை தருவார். அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே, புதிய ஆண்டுகளிலே நாங்கள் கடந்து போகிறோம். இந்த வாக்குத்தத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என் உள்ளத்திலே வாரும்,
என்னுடைய குடும்ப பிரச்சனைகளை, என்னுடைய பிரச்சனைகளை மாற்றும், என்னை முற்றுமுழுதாய் மாற்றும் ஆண்டவரே. நான் உங்களுக்காக வாழ வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே நீங்கள் அறிக்கை செய்வீர்களாக இருந்தால், இந்த நாட்களிலே தேவன் உங்களுடைய உள்ளத்திலே வந்து நிரப்பி இந்த நாட்களிலே உங்களோடு கூட இருந்து உங்களுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையையும் கிருபையும் இந்த நாட்களிலே தொடரும்படியாக செய்வார். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது அங்கே எப்படி என்று சொன்னால், நான் கர்த்தருடைய வீட்டில் அங்கே எப்படியாக நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல நிலைத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.